விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே புளிச்சம்பள்ளம் என்ற பகுதியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த 3 பேருக்கும் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் எழிலிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். வணக்கம் எழில், சொல்லுங்க, இந்த வெடி விபத்து சம்பவம் எப்படி நேரிட்டது, எப்போ இந்த வெடி விபத்து ஏற்பட்டது, இது பற்றி சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா துருவை கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரவுத்தன் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வந்தது. இந்நிலையில் இன்று மாலை 3:30 மணி அளவில் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டதனால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருகில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் அந்த அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் நிலநடுக்கம் ஏற்பட்டதோ என்ற சந்தேகத்தில் அருகில் உள்ள பொதுமக்கள் அச்சத்தில் இருந்தனர். இந்நிலையில் நேரம் சிறிதாகவே இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படுத்த வெடி விபத்து காரணமாக இந்த நிலநடுக்கம் போன்ற ஒரு உணர்வு இருந்தது, மக்களால் உணரப்பட்டது. மேலும் இங்கு 8க்கும் மேற்பட்டோர் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் தற்சமயம் வேலை செய்ததாக தெரிய வருகிறது. இந்த 8 பேரில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் பட்டாசு குடோன், அது ஒரு கட்டடமானது. இந்த கட்டடம் முற்றிலுமாக தரைமட்டமாக இடிந்து விழுந்துள்ளது. இதில் மேலும் யாரேனும் உள்ளே அந்த கட்டடத்தின் உள்ளே உயிரிழந்துள்ளதாக என போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இப்பகுதியில் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் இந்த சம்பவ இடத்தில் சடலங்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த படுகாயமடைந்த 3 பேர் புதுச்சேரி அருகே உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் இந்த சூழ்நிலையில் மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக காணப்படுகிறது. சம்பவ இடத்தில் டிஎஸ்பி மற்றும் வானூர் தாலுகா தாசில்தார் காம சிங் ஆகியோர் இந்த சம்பவ இடத்தில் பார்வையிட்டு வருகின்றனர். எழில், இந்த பட்டாசு ஆலையோட உரிமையாளர் யார் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? இந்த சம்பவமானது சரியாக ஒரு 3:30 மணி அளவில் தான் இந்த வெடி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு சொந்தமானவர் ரவுத்தன், இந்த வெடி விபத்து சம்பவம் நடந்த அருகில் உள்ள ரவுத்தன் குப்பத்தை சார்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமானதுதான் இந்த பட்டாசு தொழிற்சாலை. எனவே அவர் இந்த பகுதியில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த பட்டாசு தொழிற்சாலை இயங்குவதற்கு லைசன்ஸ், இந்த உரிமத்தை ரெனியூவல் செய்துள்ளாரா என்பதை தற்சமயம் இங்கே உள்ள அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தற்சமயம் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதால் அரசு அதிகாரிகள் தற்சமயம் இங்குள்ள சடலங்களை மீட்டு அனுப்புவது மற்றும் பொதுமக்களை கட்டுப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்சமயம் வரை இந்த பட்டாசு தொழிற்சாலையின் உரிமையாளர் இந்த பகுதியில் இல்லாதனால் அவரை கண்காணித்து வருவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். எழில், தற்போது புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில 3 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. கிட்டத்தட்ட இந்த வெடி விபத்தானது அதிபயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது. மேலும் ஒரு சிலருடைய உடல் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் அவர்களது உடல்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அதே போல 3 பேர், இங்கு சம்பவ இடத்தில் அடிபட்ட, அவர்களுக்கு படுகாயம் அடைந்த 3 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலையிலேயே ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இங்கு அருகில் இருந்தவர்கள் அவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தவர் தகவல் தெரிவித்துள்ளனர். எனவே தற்சமயம் வரை இங்கு எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. 3 பேருடைய நிலைமையும் ஒரே கவலைக்கிடமாக உள்ளதாகவே தகவல்கள் தெரிகின்றன. தற்போது உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்போது இந்த வெடி விபத்து சம்பவ இடத்துல 8 பேர் மட்டும்தான் இருந்தாங்களா, வேற யாராவது இருந்தாங்களா, இதை பற்றிய தகவல் குறித்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த உயிரிழந்தவர்கள் யார் அப்படிங்கிற அடையாளம் தெரிஞ்சுதான்? வழக்கமாக இங்க நாள்தோறும் இந்த தீபாவளி பண்டிகையொட்டி பட்டாசுகள் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக இந்த இடத்தில் பட்டாசு குடோனில் தீவிரமாக பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிகின்றன. இன்று மாலை வரை, இன்று மதியம் வரை 8 பேர் இந்த பட்டாசு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாக இங்கு அருகில் இருந்தவர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 8 பேரில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேர், ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த பட்டாசு ஏற்பட்ட ஒரு கட்டடம் முழுவதுமாக தரைமட்டமாக கீழே இடிந்து விழுந்துள்ளது. இந்த
மதில் சுவர்களை எடுத்து பார்த்தால் மட்டுமே மேலும் உள்ளே யாரேனும் உயிரிழந்து இருக்கிறார்களா என்பது வந்து தெரிய வருகிறோம். எழில், தற்போது மீட்பு பணிகள் எந்த அளவுல இருக்கு? தற்போது தீயணைப்பு வீரர்கள் வந்து முழுமையான மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்களா? அதை பத்தி சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்ட தீயணைப்பு துறையினர் வந்து தற்சமயம் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விழுப்புரம் மாவட்ட டிஎஸ்பி, வானூர் வட்ட தாலுகா ஆகியோர் வந்து சம்பவ இடத்தில் வந்து இந்த உயிரிழந்தவர்களின் 5 சடலங்களையும் மீட்டி அனுப்பி கொண்டிருக்கின்றனர். மேலும் இங்கு பதட்டத்தை தணிக்க இங்கு அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இங்கு இப்பகுதியில் வெடி விபத்து சம்பவம் நடந்ததை தொடர்ந்து இப்பகுதியில் வந்து சூழ்ந்துள்ளனர். அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தற்சமயம் இந்த உயிரிழந்த சடலங்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் வந்து ஈடுபட்டுள்ளனர். தற்போது இந்த பட்டாசு விபத்து காரணமாக மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து சொல்லுங்க எழில். மாவட்ட நிர்வாகமானது தற்சமயம் இங்கே இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு உரிமம் அதாவது புதுப்பிக்கப்பட்டுள்ளதா போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து இங்கு ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் தற்போது இங்க வானூர் வட்ட தாசில்தார் காமா சிங் வந்து இங்கு தற்சமயம் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். தொடர்ச்சியாக இவர் வந்து அருகில் இருக்கும் வசிக்கும் மக்களிடம் இது எவ்வளவு ஆண்டு இந்த பட்டாசு தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது போன்ற பல்வேறு விசாரணைகளை வந்து தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த பட்டாசு தொழிற்சாலையின் உரிமையாளர் வந்தால் மட்டுமே இதற்கு என்ன மாதிரியான தீர்வு காண முடியும் என்பதை வந்து நம்மால் கூற முடியும். தற்போது 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வெடி விபத்துடைய இது வந்து உணரப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. நிறைய வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுன்னு சொன்னீங்க. அப்பகுதியுடைய மக்கள் என்ன சொல்றாங்க? தற்போது இறந்தவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டவருடைய உறவினர்கள் வந்திருக்காங்களா? குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நீங்கள் கூறியது போல் 5 பேருடைய உடலானது இங்கேயேதான் உள்ளது. போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து அந்த இடுபாடுகளில் சிக்கியிருந்த, அதாவது வெடி விபத்து ஏற்பட்டு இடுபாடுகளில் சிக்கியிருந்த அவர்களுடைய உடலை மீட்டு அருகே வைத்துள்ளனர். மேலும் ஆம்புலன்ஸ் வந்துள்ளது. அவர்களுடைய உடலை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உறவினர்கள் யாருக்கும், அதாவது ஏதோ நிலநடுக்கம் ஏற்பட்ட ஒரு உணர்விலே தான் இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் வந்து இன்னமும் இருந்து வருகின்றனர். தகவல் சிறிது பரவாக, அதாவது வெடி விபத்து ஏற்பட்ட தகவல் சிறிதளவு அருகில் உள்ள பகுதிகளில் பரவி வருவதால் அருகில் உள்ள பொதுமக்கள் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இங்கே ஏராளமானோர் கூடியுள்ளனர். அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் வந்து போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அதே போல் உறவினர்கள் யாரும் இதுவரை அவர்களது உயிரிழந்தவரின் உறவினர்கள் யாரும் இதுவரை வரவில்லை. அதே போல் போலீசார் வந்து அவர்களுடைய உடலை மீட்டு அருகிலே வைத்துள்ளனர். எழில், தற்போது உரிமையாளர் ரமேஷ் சொன்னீங்க, இந்த பட்டாசு ஆலையானது அனுமதி பெற்றுதான் இயங்கி வந்ததா? அதை பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? அதாவது தற்சமயம் இந்த பட்டாசு தொழிற்சாலையானது முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகி உள்ளது. மேலும் இங்கு அதாவது பட்டாசு தொழிற்சாலை இருந்த ஒரு தடயமே தெரியாத நிலை உள்ளது. அதே போல் இங்கு வந்த பட்டாசு தொழிற்சாலை வந்து கடந்த ஆண்டு உரிமம் ரெனியூவல் செய்யப்பட்டது என்று இப்பகுதியில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நடப்பாண்டு, அதாவது இப்போ பட்டாசு தயாரிக்கிறதுக்கு அவர் வந்து ரெனியூவல் செய்தாரா என்பதை வந்து அதிகாரிகள் வந்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்துல 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. 3 பேர் படுகாயத்துடன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. இது தவிர இந்த பட்டாசு ஆலையில் வேலை செய்யாத பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா எழில்? வழக்கமாக நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அதாவது ஊருக்கு அப்பார், அதாவது கிராமப்புறங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவில், அதாவது சுற்றி வந்து வயல்வெளி நடுவிலே வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலையானது இயங்கி வருது. அதனால வந்து அருகில் வந்து யாரும் இல்ல. இதே ஒரு கிராமத்துக்கு நடுவுலையோ இல்ல ஒரு அருகில் உள்ள வீடுகள் ஏதேனும் இருந்தா பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலை அருகில் யாரும் வசிக்காததுனால, வயல்வெளி நடுவுல இருந்ததுனால குறைந்த அளவிலே 8 பேர்ல வந்து 5 பேர் மட்டுமே உயர்ந்துள்ளனர். இந்த புளிச்சம்பள்ளம், அதாவது வானூர் அருகே உள்ள இந்த புளிச்சம்பள்ளம் ஊரை பத்தி சொல்லுங்க. இந்த ஊர்ல இந்த ஒரு பட்டாசு ஆலை மட்டும்தான் இயங்கி வருதா? இது பற்றி சொல்லுங்க. இந்த புளிச்சப்பள்ளம் பகுதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திண்டிவனம்ல இருந்து புதுச்சேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இடையிலே வந்து இந்த புளிச்சப்பள்ளம் பகுதி உள்ளது. இந்த புளிச்சம்பள்ளம் பகுதி அருகே துருவை என்ற கிராமம், அதாவது அதுக்கு இது நெடுஞ்சாலையில இருந்து இந்த கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 500 மீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா இந்த இடத்த வந்து பட்டாசு வெடி விபத்து ஏற்பட பகுதியை வந்து
துருவை என்ற கிராமத்துல தான் ஏற்பட்டது. ஆனா இது வந்து புளிச்சப்பள்ளம் அப்படின்றது வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பகுதி துருவைன்றது பெரும்பாலானோருக்கு தெரியாது என்பதால் இந்த பகுதியை வந்து புளிச்சப்பள்ளம் என்றே கூறுவார்கள். எனவே இங்கு பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருவதால் இங்கு சுற்றியுள்ள பெரும்பாலானோர் இங்கிருந்து அவர்களது அதாவது திருமண நிகழ்ச்சி, இது போல சடங்கு நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்து இங்கிருந்து பட்டாசு வந்து வாங்கிட்டு போய் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வெடிப்பதாக வந்து தகவல்கள் தெரிகின்றன. மேலும் இந்த பகுதியில் தற்சமயம் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இங்க கூடியிருக்கிறாங்க. இந்த வெடி விபத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்ந்து மேலும் இங்க வந்து அதிக அளவுல போலீசார் தற்சமயம் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. எழில், தற்போது உயிரிழந்தவர்களை வந்து ஆறுதல் சொல்வதற்காக மாவட்ட நிர்வாகத்திலிருந்தோ இல்ல காவல்துறை உயரதிகாரிகள் யாராவது வந்து ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்களா? இதை பற்றிய தகவல் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 3:30 மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றது. 3:30 மணி அளவில் வந்து இந்த அருகில் உள்ள பகுதிகளுக்கும் வந்து, ஏன்னா இது வந்து குடியிருப்புகளுக்கு கொஞ்சம் வெகு தூரத்திலே வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலை உள்ளது. எனவே இங்கிருந்து தகவல்கள் தெரிவது மிகவும் ஒரு குறைவான செய்தி என்று கூற வேண்டும். ஒரு சில கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வந்து லேசான வீடுகளில் இருந்தவர்களுக்கு லேசான ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது போல அவர்களுக்கு வந்து உணர்வை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ளவர்கள் அக்கம் பக்கத்தினர் விசாரிக்கும் போது இந்த துருவை கிராமத்தில் ஏற்பட்ட பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாகவே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த அதிர்வானது அவர்களது வீடுகளை உணர்ந்ததை தற்போது பொதுமக்கள் வந்து உணர்ந்துள்ளனர். அதே போல் இந்த தொழிற்சாலையை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்துள்ளனர். அதே போல் விழுப்புரம் மாவட்ட டிஎஸ்பி வந்துள்ளார். வானூர் வட்ட தாசில்தார் காமதேனு தற்சமயம் வந்து தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்.